ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சின்ன மருமக சீரியலில் இன்றைய எபிசோடை பார்க்கலாம். தமிழ் ராஜாங்கத்திட்ட பேச வர சாவித்திரி என்னடி பேச வரேன்னு சொல்லி அடிக்க போகிறாங்க. ராஜாங்க தம்பி தான் பொறுமா அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு பார்ப்போன்ட்டு சொல்கிறாரு. மாமா வீட்டில் எல்லாரும் என் வீட்டுக்காரருக்கும் தாமரைக்கும் கல்யாணம்னு பேசுகிறாங்க. என் வீட்டுக்காரர் நான் யார் கூடவும் பங்குபட விட மாட்டேன். எவ்வளோ அவசரமாக இந்த கல்யாணம் நடக்க வேண்டிய அவசியம் என்ன? இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குது. என் கணவர் எவ்வளோ தான் குடிச்சிருந்தாலும் பொண்டாட்டிக்கும் மற்ற பொண்ணுக்கும் அவருக்கு வித்தியாசம் தெரியாதான்னு தமிழ் கேட்குறாங்க. தமிழை இவ்வளோ சொல்கிறதுனால இந்த கல்யாணத்தை 1 மாதம் தள்ளி வைப்போன்னு பாட்டின்னு சொல்கிறாங்க. ஏம்மா நீலாம் ஒரு பெரிய மனுஷியான்னு சாவித்திரி அவங்க அம்மாவை கேட்க, நான் ஒரு பெரிய மனுஷியாக இருக்கிறதுனால தான் இப்படி சொல்கிறேன்ட்டு பாட்டி சொல்கிறாங்க. ராஜாங்க தம்பியும் அன்னைக்கு அங்கே நடந்த விஷயத்த நம்ம கண்ணால் பார்த்துருந்தாலும் என்ன நடந்ததுன்னு நம்ம விசாரிக்கணும். கல்யாணத்தை இவ்வளோ சீக்கிரம் நம்ம வச்சுருக்கக்கூடாது. அன்றைக்கி உங்ககிட்ட எப்படி சொல்கிறேன்னு தெரியாமல் தான் நான் அமைதியாக இருந்துட்டேன்ட்டு சொல்கிறாரு. சாவித்திரிக்கும் தாமரைக்கும் அள்ளு விட்டுருது. அப்போ நான் கோபமாக இருந்ததுனால தான் ஒரு முடிவு சொல்லியிருக்கீங்க. இப்போ எல்லாரும் மாற்றி மாற்றி பேசி என்னை ஏமாத்துறீங்கன்னு சாவித்திரி சொல்கிறாங்க. ஐயா கடவுளே, என் மகளுக்கு நியாயத்தை கொடுன்னு வயிற்றுலேயே வாயிலையே அடித்து சாபம் விடுறாங்க. இந்த டைமில் ஈஸ்வரி அத்தாச்சி இன்னும் இதை பற்றி பெரிய மாமா பேசலையே, அவர் உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவார்ன்ட்டு சொல்கிறாங்க. நான் நல்லா யோசித்து தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். அதனால் பிரச்சனை பண்ணாமல் ஒதுங்கி நின்று எல்லாரும் இந்த கல்யாணத்தை பாருங்கள். இதில் பாதிக்கப்பட்டது தாமரை தான். அவளுக்கு நியாயம் கிடைக்கணும். அது மட்டும் இல்லாமல் தப்பு செஞ்சது உன் புருஷன். அவன் செஞ்ச தப்புக்கு அவன் பிராயச்சித்தம் பண்ணித்தான் ஆகணுன்ட்டு ராஜாங்க சொல்லிடுறாரு. இதை கேட்ட சாவித்திரிக்கு தாமரைக்கும் ஒரே ஹாப்பி. இப்போ அவன் தமிழ் தான் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நிற்கிறாங்க. அடுத்து கருப்பும் சேதுவும் ரூமில் இருக்காங்க. மாப்பிள்ளை, தமிழ் என் புருஷன் தப்பு பண்ணியிருக்க மாட்டார்னு சொல்ல எனக்கே நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டியோன்னு தோணுது மாப்பிள்ளை அப்படின்ட்டு கருப்பு சொல்கிறாரு. என்ன நடந்ததுன்னு திரும்ப யோசி மாப்பிள்ளன்ட்டு சொல்கிறாரு கருப்பு. 12 மணிக்கு கதவை தட்டி தாமரை கேக்கோட உள்ளே வந்துச்சு. அப்புறம் எனக்கு கேக்கு ஊட்டி விட்டுட்டு அதுவும் தான் சாப்பிட்டுச்சு. நான் கேக் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒரே கிறக்கமாக இருந்துச்சு. மாமா ஒரு வேளை அந்த கேக்கில் ஏதாவது மயக்க மருந்து கலந்துருந்து நான் மயங்கினதும் தாமரை பக்கத்தில் படுத்து நாடகம் ஆடிருந்தான்னு சேது நடந்ததை கரெக்டாக கெஸ் பண்ணிடுறாரு. தாமரை கொண்டு வந்து கேட்க இன்னும் சேது ரூமில் தான் இருக்குது. மாமா இந்த கேக்கை எடுத்துகிட்டு போய் லேபில் கொடுத்து டெஸ்ட் பண்ணு, அப்போ உண்மை தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரின்னு கருப்பு அந்த கேக்கை எடுத்துகிட்டு போகிறாரு.